வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் பழங்கள்ல வாழைப்பழம் மிகவும் முக்கியமானது. ஆனா மஞ்ச வாழைப்பழத்தை விட பல மடங்கு சத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான வாழைப்பழம்னா அது செவ்வாழைப்பழம் தாங்க. பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, செவ்வாழை பழத்துல அதிக அளவுல சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது, சுவையும் அதிகமா இருக்குது அப்படின்னு. ஆனா இதுல மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி பலரும் அறிந்திருக்க மாட்டீங்க. ஆனா வாரத்துக்கு குறைந்தது 3 முறை 4 முறை நீங்க கண்டிப்பா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய உடல் நிலையே வேற மாதிரி மாறிடும். அந்த அளவுக்கு பலவிதமான நன்மைகளை கொண்டது. நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு அற்புதத்தை வழங்கக்கூடியது இந்த செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் எந்த மாதிரியான நோய்களை எல்லாத்தையும் சரி பண்ணுது, யாரெல்லாம் இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு சாப்பிடணும், இதை சாப்பிட்டா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய முதல் நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் பயன்படுது. செவ்வாழைப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்குது. இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வருபவர்களுக்கு செவ்வாழை பழத்தில் உணவில் சேர்த்து கொண்டுட்டே வந்தோம்னா உடல் பலம் அதிகரிக்கும். உடலுக்குள்ள நுழையக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடும் வெள்ளை இரத்த அணுக்களுடைய செயல்பாட்டையும் மேம்படுத்துறதுக்கு செவ்வாழைப்பழம் பயன்படுது. இரண்டாவது நன்மை, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்துல பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ சத்துக்கள் காணப்படுது. இது கண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. மொபைல் மற்றும் கணினி அதிக நேரம் பயன்படுத்துபவர்களுக்கு கண் சோர்வு அதிகமாகும். வயது அதிகரிப்புனால பார்வையும் குறையும். இப்படி இருக்கிறவங்க செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். செவ்வாழை பழத்தை எடுக்க எடுக்க அவங்களுடைய பார்வை நல்லாவே தெளிவாக ஆரம்பிக்கும். கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனை வராமல் அவங்களால தடுக்கவும் முடியும். மூன்றாவது நன்மை, இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் உதவுது. உடல்ல ஹீமோகுளோபின் அளவு குறைவா இருந்துச்சுன்னா சோர்வு, தலை சுற்றுதல், பலவீனம் இதெல்லாமே ஏற்படும். செவ்வாழைப்பழத்துல இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் B6 காணப்படுறதுனால சிவப்பு இரத்த அணுக்களுடைய உருவாக்கத்தை இது அதிகப்படுத்துது. குறிப்பா பெண்கள் மற்றும் வயதானவர்களுக்கு இது அளவோடு டெய்லியும் எடுத்துட்டு வந்தா நல்ல ஒரு ரத்தம், அது ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சில பெண்களுக்கெல்லாம் முடி உதிர்தல் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அது முடி உதிர்தலுக்கு ஒரு காரணம் என்னன்னா, உங்களுக்கு உடல்ல இரத்த சோகை இருந்தாலும் முடி உதிர்தல் செய்யும். உடல் சோர்வாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஹீமோகுளோபினை இயற்கையாகவே அதிகரிக்கிறதுக்கு தினமும் ஒரு செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் ஹீமோகுளோபின் அதிகரித்து மற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும், சரியாக ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நாலாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் பயன்படுது. செவ்வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து அதிகமாகவே இருக்குது. இந்த சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. அதிக உப்பு சாப்பிட்றவங்க, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுட்டு நீங்க செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இதயத்திற்கு தேவையற்ற அழுத்தத்தை குறைக்கும் வேலையும் செவ்வாழைப்பழம் செய்யுது. உங்க இதயத்தை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைச்சா செவ்வாழைப்பழத்தை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஐந்தாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு செவ்வாழை பயன்படுது. மலச்சிக்கல்ங்கிறது இப்ப பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையா இருக்குது. அது சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்க வயதானவர்களா இருந்தாலும் சரி, மலச்சிக்கல்னால நிறைய பேர் அவதிப்பட்டு வர்றாங்க. ஆனா செவ்வாழை பழத்துல ஃபைபர், அதாவது நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. இந்த நார்ச்சத்து குடலுடைய இயக்கத்தை சீராக இயக்கி அந்த மலத்தை வெளியில் தள்ளிடுது. ஸோ காலை உணவுக்கு பிறகு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் செரிமானம் மேம்படும். வயிறு உப்பசம் மற்றும் மலச்சிக்கல் இது எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து ஆறாவது நன்மை, உடலுக்கு உடனடியான சக்தியை தர்றதுக்கு செவ்வாழை பயன்படுது. களைப்பு, சோர்வு, வேலை செய்ய மனமில்லாமை போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா செவ்வாழைப்பழம் ஒரு நல்ல தேர்வான பழம்.
இதில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரைகள் உடலுக்கு விரைவா சக்தியை வழங்குகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள், வேலை செய்பவர்கள், உடற்பயிற்சி செய்கிறவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய உமன்ஸ், இன்னும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வேலைக்கு அனுப்பி, ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு வந்து செவ்வாழை. ஸோ இதை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஒரு நாளுக்கு வேலை செய்கிறதுக்கான திறன், ஆற்றல் வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்ன, ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு செவ்வாழை வந்து பயன்படுங்க. நம்மளுடைய முன்னோர்கள்ல இருந்து பாரம்பரியமாகவே செவ்வாழை பழம் ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பழமா சொல்லப்படுது. இதுல வந்து பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் பிற தாதுக்கள் வந்து இருக்கிறதுனால உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு செவ்வாழை பயன்படுது. முக்கியமா ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவரை கொடுக்கறதுக்கும், ஆண்களுக்கான அந்த டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்றதுக்கும் செவ்வாழை வந்து பயன்படுது. ஸோ நீங்க தொடர்ந்து எடுக்கும் பொழுது ஆண்களுக்கு தேவையான ஆண்மை பவர், அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான ஸ்டாமினாவை கொடுக்கறதுக்கும் செவ்வாழைப்பழம் வந்து பயன்படுது. அடுத்து 8வது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு செவ்வாழை பயன்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி செவ்வாழையில வந்து கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இந்த மாதிரியான ஊட்டச்சத்து இருக்கிறதுனால எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு செவ்வாழை பயன்படுது. எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு இது உதவுது. முக்கியமா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் பெண்களுக்கு ஒரு சிறந்த உணவா செவ்வாழை இருக்குது. மூட்டு மற்றும் எலும்புகளை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும், பராமரிக்கணும்னா நீங்க செவ்வாழையை வந்து எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்து நான் பார்க்கக்கூடிய 9வது நன்மை என்னன்னா, மன அழுத்த குறைக்கிறதுக்கு செவ்வாழை பயன்படுது. பழத்துல, இந்த செவ்வாழை பழத்துல ட்ரைப்டோபன் எனப்படக்கூடிய அமினோ அமிலம் இருக்குதுங்க. இது உடல்ல செரட்டோனினை உற்பத்தி செய்யுது. செரட்டோனின் நம்மளுடைய மனநிலையை மேம்படுத்தக்கூடிய ஹார்மோன். அதனால மன அழுத்தம், பதட்டம் இது எல்லாமே குறையறதுக்கு செவ்வாழை பயன்படுது. ஸோ செவ்வாழை வந்து ஒரு ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்படுறோம். அது குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரிய வயதானவர்களா இருந்தாலும் சரி, மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்படுறோம். ஸோ அந்த மன அழுத்தத்துல இருந்து விடுபடுறதுக்கு செவ்வாழையை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ செவ்வாழை ஒரு அருமையான பழமா இருக்குது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு செவ்வாழை பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி வந்து சரும செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமா வயதானவர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய அந்த முகச்சுருக்கத்தை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ உங்களுடைய முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு செவ்வாழை பயன்படுது. சருமத்திற்கும் சரி, உங்களுடைய முடி ஆரோக்கியத்திற்கும் இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. சருமத்தில் இயற்கையான பொலிவை கொடுக்கறதுக்கு செவ்வாழை வந்து பயன்படுது. ஸோ செவ்வாழையை எப்படி சாப்பிடணும்னா, காலை உணவுக்கு பிறகு நீங்கள் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா மாலை நேரத்தில் நீங்கள் ஸ்நாக்ஸாக ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். பால் சேர்க்காம தனியாக சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. எப்பொழுதுமே வந்து வாழைப்பழத்து கூட பாலை சேர்க்கக்கூடாது. அது ஒரு தவறான சேர்க்கை. யாரும் அந்த மாதிரி எடுக்காதீங்க. வாரத்திற்கு 3லேருந்து 5 நாள் சாப்பிட்டாலே போதும். யாரெல்லாம் இந்த செவ்வாழை பழத்தை கவனமாக எடுக்கணும்னா, சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் எடுக்கணும். ஏன்னா உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குன்னு உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் அரை வாழைப்பழம் எடுக்கிறீங்களா, இல்லை ஒரு பீஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு உங்களுடைய சர்க்கரை அளவை பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்க வேண்டும். அதிகமாக எந்த ஒரு பொருளையுமே சாப்பிடக்கூடாது. அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் சரி, கெட்ட உணவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த லைனை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அளவாக எடுத்துக்கிறீங்க. ஸோ செவ்வாழை பழத்தை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இயற்கையாக பழுத்த பழங்களாக நீங்கள் தேர்வு செய்யணும். மிகவும் மென்மையாக இருக்கக்கூடிய பழங்களை வந்து தவிர்க்கணும். ஸோ ஓரளவு நீங்கள் பழத்தை பார்த்தோன்னே தெரியும், இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பூச்சி மருந்து வாசனை இதெல்லாம் பழத்தில் அடிச்சிச்சுன்னா அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. ஏன்னா நிறைய இப்போ கலப்படம் நடக்குது. ஸோ சில செவ்வாழை பழத்தில் நார்மல் வாழைப்பழத்தையே சிவப்பு கலரில் பெயிண்ட் அடித்து செவ்வாழையாகவும் விற்கிறாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்து வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது.
நண்பர்களே, செவ்வாழை பழம் ஒரு சாதாரண பழம் இல்லைங்க. இது உடலுக்கு தேவையான பல முக்கிய சத்துக்களை கொண்டிருக்கு. நம்ம இப்போ பார்த்த மாதிரியான பலவிதமான நோய்களை தடுக்குது, பலவிதமான நன்மைகளை உடலுக்கு கொடுக்குது. ஸோ நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி.